ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் பல கஷ்டங்களை அனுபவிக்க போகக்கூடிய 3 துரதிருஷ்டமான ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி விரிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதமானது நிறைவடைய இருக்கிறது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் முடிந்த பிறகு செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாகும். இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பமாகக்கூடிய நிலையிலேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களானது காத்திருக்கிறது. அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதமானது கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகிறது. செப்டம்பர் மாதம் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவங்கள் வாய்ந்ததாக பார்த்திங்கன்னா கருதப்படுகின்றன. ஏனெனில் இந்த மாதத்தில் பல சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்களானது நடைபெறப் போகின்றன. இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மையானதாகவும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையானதாகவும் இருக்கும். ஸோ இப்படி குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதம் சிறப்பான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய அதே நேரத்தில் சில ராசிக்காரர்கள் எதிர்மறையான பலன்களையும் துர்திருஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா அனுபவிக்க போகின்றார்கள். இது அவர்களினுடைய வாழ்க்கையில் அதிக சவால்களையும் பின்னடைவுகளையும் உருவாக்கும். செப்டம்பர் மாதத்தினுடைய கணிப்புகளின்படி செப்டம்பர் மாதத்தில் சில ராசிக்காரர்கள் கடுமையான நிதி நெருக்கடிகளை பார்த்திங்கன்னா அனுபவிக்க போகின்றார்கள். இந்த நிதி நெருக்கடிகள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு மாற்றங்கள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாங்கிக்க முடியாத கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகளாக அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுடைய தொழில் வாழ்க்கையில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே பல சிக்கல்களை ஏற்படுத்த போகிறது. இந்த பதிவில் செப்டம்பர் மாதத்தில் தீராத துர்திருஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலாவதாக இருப்பது மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போவதில்லை. அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய செலவுகள் திடீரென்று பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். இதனால் அவற்றை கட்டுப்படுத்துவது கடினமாக தோன்றலாங்க. இந்த மாதத்தில் கடன் சுமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. ஸோ முடிந்த வரை பார்த்திங்கன்னா கடன்களை வாங்காமல் இருப்பது சிறந்தது. அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய சிறிய விஷயங்களுக்காக வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது சிறந்தது. அலுவலகத்தினுடைய சூழல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரானதாக மாறலாம். அவங்களுடைய அலுவலகத்திலையும் பார்த்திங்கன்னா மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த வேலைக்கே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்புகளானது உள்ளது. ஸோ அதனால் அலுவலகத்தினுடைய சூழல் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய அந்த அமைப்புகளை எப்படி மாற்றுவது, அப்படி ஒரு கருத்துக்களை பார்த்திங்கன்னா நீங்கள் பேச வேண்டாம். அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாகவும் காத்து செல்வது தான் சிறந்தது. இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வேலைகளை பார்த்திங்கன்னா இழக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்துக்கொள்வது சிறந்தது. வேலை என்னவோ அந்த வேலைகளை மட்டும் செய்து வருவது சிறந்ததுங்க. அதே போல் வணிகத்தை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்காது. இது வருமான பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடும். இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை இழக்க பார்த்திங்கன்னா அதாவது இந்த நேரத்தில் உங்களுடைய பணத்தை இழக்க நேரிடலாம். ஏற்கனவே பார்த்திங்கனாலும் நீங்கள் பணத்தை இழந்து நேரிட்டாலும் அந்த ஒரு வாய்ப்புகளை பார்த்திங்கன்னா திருத்தி கொள்ள பார்ப்பது சிறந்தது. இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிட்டாலும் விரைவில் அதனுடைய நிலைகள் சாதாரண நிலைக்கு திரும்பலாம். ஸோ அதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அதுவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மன ரீதியாக பாதிப்புகள் உண்டாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் மனதில் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்துக்கோங்க. உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்லாம் மற்றவர்களிடம் வேண்டாம். அதேபோல் குடும்ப சூழ்நிலைகளை பற்றி பார்த்திங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வீட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்திங்கன்னா ஆகி வருது அப்படின்னாலும் அந்த இடத்துல கொஞ்சம் அமைதி காத்து போயிடுவது தான் சிறந்தது. நீங்கள் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா மேலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்த்தைகளும் வராமல் அந்த ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சிடும். தேவையில்லாமல் நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி பெருசாக பிரச்சனைகள் உருவாகாமல் பார்த்திங்கன்னா பார்த்துக்கொள்வது சிறந்தது.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் துர்திருஷ்டமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. இல்லையெனில் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். பெரும்பாலும் நிதி இழப்புகள், தேவையற்ற செலவுகள், வருமானம் இன்மை மற்றும் பணத்தை சேமிப்பதில் வந்து பார்த்திங்கன்னா போன்ற தடைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். இதன் காரணமாகவே சிம்மராசிக்காரர்கள் பல பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடுங்க. முடிந்தவரை உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். சக ஊழியர்களிடம் இருந்து சில எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குங்க. நிதி நெருக்கடி மோசமடைவதை கொஞ்சம் தடுக்க தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் நல்லது. உங்களுடைய நிதி நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. என்ன வந்து தேவையோ அதை மட்டும் வந்து செய்வது சிறந்தது. யாராவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த உங்களோடையே வச்சுக்கோங்க. மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாங்க, கவலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த ஒரு பிரச்சனையை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திக்காதீங்க. ஸோ அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார் எது சொன்னாலும் கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்துட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த மறந்துடுங்க. அதுதான் நல்லதும் கூட. அதுவே வந்து மற்றவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லும் பொழுது அது வேறு விதமான விஷயங்களாக மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையும் மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பலவித கோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளானது காத்திருக்கு. அதை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய வேலையில் பல பின்னடைவுகளை சந்தித்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சரியான முறையில் வந்து செய்து கொள்வது சிறந்தது. இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பமாக போகக்கூடிய இந்த நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நஷ்டங்களும் ஆபத்துகளும் நிறைந்த ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இந்த மாதத்தில் அவர்கள் சில உடல்நல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளலாம். அவர்கள் நினைத்த விஷயங்கள் எதுவுமே இப்போது வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக முடிவடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் நிறைய சாதகமாக முடிவடையக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் தேடி போனாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியாமல் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த அளவிற்கு இந்த கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையுமே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஸோ கொஞ்சம் நிதானமாக அந்த திருமண முயற்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வது சிறந்தது. அலுவலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இல்லையெனில் அது உங்களுக்கு சில பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலைகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்யாதீங்க. அதாவது உங்களுடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் அந்த வேலையை வந்து செய்யுங்க. இல்லை இது என்னன்னே தெரியல அப்படின்னா அதை வந்து மற்றவர்களிடம் கேட்காம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர்களை வந்து பார்த்திங்கன்னா நாடி நீங்கள் வந்து செய்து கொள்வது தான் சிறந்தது. அவங்கள கேட்டு அந்த சந்தேகத்தை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது. பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு செய்ய வேண்டாம். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னன்றது தெரியாது. ஸோ மாற்றி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொள்ள வேண்டாம். அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கும். ஸோ அதன்படி வந்து பின்பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் செய்துக்கோங்க. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த மாதத்தில் நஷ்டங்களும் தோல்விகளும் நிறைந்த காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல பிரச்சனைகளை உருவாக்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்களுடைய வியாபார நிலைகளிலையும் சரி எல்லாமே நஷ்டத்தையும் தோல்விகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த விஷயங்களை செய்து கொள்ள முடியாது.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்காத விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த நினைக்காத விஷயங்களுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். உங்களுக்கு பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளாகவே வந்து சொல்லப்படுது. ஸோ பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது அந்த ஒரு கிரகத்தினுடைய பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்படி 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல கஷ்டங்களை பின்தொடரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. ஸோ கவனங்கள் தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.